ஒருத்தர் வழி தவறி காட்டுக்குள்ள போயிடுறாரு. அப்போ அவருக்கு ரொம்ப பசியும் தாகம் ரொம்ப எடுக்குது. ஸோ அவர் சுத்தி முத்தி பாக்குறாரு, அங்க எதுவுமே இல்லை, அங்க யாருக்கும் ஆள் நடமாட்டமே இல்லை, ஒரே ஒரு மரம் மட்டும் ஒரு கண்ணுக்கு தெரியுது. சரி, அந்த மரத்துக்கிட்ட போய் உணவு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போறாரு. அந்த மரத்துக்கிட்ட ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னா, இது ஒரு அதிசய மரம், இதுகிட்ட நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும், அதனால எது கேட்கறதுனாலும் கொஞ்சம் கவனமா கேளுங்க அப்படின்னு அதுல எழுதிருக்கு. பட் அவர் அதை பெருசா கேர் பண்ணாம அது கீழே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஆல்ரெடி ஒரு பசியில இருக்காருல்ல, ஸோ அவர் நினைச்சு பார்க்குறாரு, நமக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு சுவையான உணவு கிடைச்சா எப்படி இருக்கும், ஒரு நல்ல சாப்பாடு, நம்ம நல்ல தண்ணியெல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்குறாரு. அவர் நினைச்சோடனே அவர் முன்னாடி சாப்பாடுலாம் வந்துடுது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஐயோ இது மறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அது மறந்துருக்கு. அப்புறம் திரும்ப மறைஞ்ச சாப்பாடு திரும்ப நம்ம கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. திரும்ப அவருக்கு அந்த சாப்பாடு கிடைச்சிருக்கு. அவர் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒருவேளை இதெல்லாம் ஒரு பூதத்தோட வேலையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. டக்குன்னு அவர் முன்னாடி பூதம் வந்து நிக்குது. ஐயோ இந்த பூதம் நம்மளை கொன்றுமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறாரு. அதே மாதிரி அந்த பூதம் அவரை கொன்றுது. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா அது கண்டிப்பா நம்ம நெகட்டிவா தான் இருக்கும். இந்த ஸ்டோரியில வர மந்திர மரம் தான் நம்மளோட மனசு. உங்க மனசுல நீங்க எதை ரொம்ப ஆழமா நினைக்கிறீங்களோ அது டெஃபினட்டா நடக்கும், கண்டிப்பா நம்ம நடக்கும். பட் அதை நீங்க எந்த அளவு ஆழமா நம்புறீங்கிறதா இருக்கு. ஒரு இன்டர்வியூல ஒரு ஆங்கர் சூப்பர் ஸ்டார் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சார் எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, அது உங்களால மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சூப்பர் ஸ்டார் பதில் சொல்லுவாரு, பெரும்பாலான மக்கள் மேஜிக்கை நம்ப மாட்டாங்க அப்படின்னு.